பெண்கள் அடைந்த முன்னேற்றத்தின் அளவை வைத்து ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன். கணவன் மனைவி இருவருக்கான உறவானது நெருங்கிய நண்பர்கள் போல ஒன்றாக இருக்க வேண்டும். அலட்சியம் என்பது மக்களை பாதிக்கக்கூடிய மிக மோசமான நோயாகும். கல்வியின் நோக்கம் என்பது மக்களை ஒழுக்கமாக்குவது மற்றும் சமூகமயமாக்குவது. சமூக கொடுங்கோன்மையுடன் ஒப்பிடும்போது அரசியல் கொடுங்கோன்மை ஒன்றும் இல்லை. அரசாங்கத்தை எதிர்க்கும் அரசியல்வாதியை விட சமூகத்தை மீறும் சீர்திருத்தவாதி மிகவும் தைரியமான மனிதர். ஆண்கள் மரணத்திற்கு உரியவர்கள், யோசனைகளும் அப்படித்தான். ஒரு தாவரத்திற்கு நீர்ப்பாசனம் அவசியமானது போல் ஒரு யோசனைக்கு இனப்பெருக்கம் தேவை. இல்லாவிட்டால் இரண்டுமே வாடி இறந்து போகும். உரிமைகள் பரிகாரங்களுடன் இருந்தால் மட்டுமே உரிமைகள் உண்மையானவை. ஆக்கிரமிக்கப்படும் உரிமைகள் சட்டத்தீர்வு இல்லை என்றால் உரிமைகள் வழங்குவதில் பயன் கிடையாது. தற்போதைய இன்பங்களை தியாகம் செய்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க பாடுபடுங்கள். குறிக்கோளை அடையும் வரை தீயாக சுடும் கடும் துன்பங்களை ஏற்று தியாகம் செய்யுங்கள். சீர்திருத்தவாதியின் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நிலைப்பாட்டின் தர்க்க ரீதியான விளைவுகளை பார்க்க மறுக்கும் மனிதர்களை ஒருவர் எந்த மரியாதையும் கொண்டிருக்க முடியாது. சட்டம் மற்றும் ஒழுங்கு என்பது அரசியல் உடலின் மருந்து மற்றும் உடல் அரசியல் நோய்வாய்ப்பட்டால் மருந்து வழங்கப்பட வேண்டும். அரசியல் அமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞர்களின் ஆவணம் அல்ல, அது வாழ்க்கையின் வாகனம். அதன் ஆவி எப்போதும் வயதின் ஆவி.